தாயக உறவுகளுக்கும் வணக்கம். தாயக தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் போடுற வீடியோக்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுவதன் மூலம் எங்களுக்கு புதிய வீடியோக்களை மிகவும் வித்தியாசமான பார்வையில் உங்களுக்கு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு அது ஒரு உற்சாகம் அமையும். இதுவரை காலமும் எங்களுடைய இந்த தாயக தரிசனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தருவதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய கருத்துக்களை கீழே பதிவிடுவதன் மூலம் எங்களுடைய சேனல் வளர்ச்சிக்கு அது மிகவும் உந்து சக்தியாக அமையும். இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற முக்கியமான விஷயம், இந்த நீண்ட நெடிய விடுதலை போராட்டம் பல அர்ப்பணிப்புகளோடும் பல தியாகங்களோடும் பல சொல்ல முடியாத இன்னல்கள் துன்பங்களையும் சந்தித்து எந்தவித எதிர்பார்ப்புமற்று தங்கள் உயிரையே கொடையாக இந்த மக்களின் விடுதலைக்காக கொடுத்த ஒரு நீண்ட நெடிய ஒப்பற்ற விடுதலை போராட்டத்தின் வரலாற்றை சிதைப்பதற்காக, அசாசினேட் பண்ணுறேன்னு சொல்லுவார்கள், சிதைப்பதற்காக சில விசமிகள் திட்டமிட்டு செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதில் மிக முக்கியமானவராக கருதுவதில் ஒருவர் இந்த தேசம் நெட் என்று சொல்லி ஜெயபாலன் என்ற பெயரில் அந்த ஜூன் 20 நடத்தி வருகிறார். அவர் இப்போது மிக தீவிரமாக இந்த விடுதலை போராட்டத்தின் கசப்புணர்வுகளோடு இருப்பவர்களை சென்று சந்தித்து அவர்களிடமிருந்து சில உரையாடல்களை பதிவு செய்து இந்த யூடியூப் சேனலில் பலருடைய பார்வைக்கு அவர் அதை விடுகின்றார். அப்படி விடுவதன் மூலம் இந்த மக்களின் மதிப்புல மனதில் ஒரு அழிக்க முடியாத மதிப்பை பெற்றிருக்கிற இந்த தமிழர்களுடைய ஆயுத விடுதலை போராட்டத்தின் தொடர்பாக மாறுபட்ட கருத்துக்களை விதைப்பது மட்டுமின்றி எதிர்கால சந்ததிகளுக்கு புதிதாக அந்த பழைய வரலாறுகளை அறிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு இந்த விஷமத்தனமான கருத்துக்கள் அவர்களுடைய ஆழ்மனதில் தங்கி நிற்பதற்கான செயல்பாடுகளை தொடர்ச்சியாக அவர் செய்து வருகின்றார். அந்த வகையில் பல இந்த விடுதலை போராட்டத்தின் மாறுபட்ட கருத்துக்களோடு வாழ்ந்து வருபவர்கள் மற்றும் இந்த விடுதலை போராட்டத்தின் காலத்திலும் தமிழர்களுடைய அந்த உரிமைக்கு மாறாக சிந்தித்து கொண்டிருந்த செயல்பட்டு கொண்டிருந்தவர்கள் இந்த கருத்துக்களையும் அவர் மிக நாசுக்காக மீண்டும் அந்த தமிழர்களுடைய மனதில் விதைக்க வைக்கிறார். விடுதலை போராட்டத்தை நேசிப்பவர்களும் கூட சில வேளைகளில் இந்த விடுதலை போராட்டத்துக்கு இப்படியும் ஒரு பக்கம் இருக்குமோ என்று யோசிக்கிற அளவுக்கு அவர் பல விடுதலை போராட்டத்தின் தலைமை தொடர்பாகவும் ஏனைய போராளிகள் மாவீரர்கள் அந்த போராட்டத்தை நேசித்தவர்கள் முன்னின்று பல முன்னெடுப்புகளை செய்தவர்கள் மீது அபாட்டமாக
பல உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிட்டு வருகின்றார். அந்த வகையில் உங்களுக்கு தெரியும், இந்த இந்திய இராணுவ காலப்பகுதியில் இந்திய இராணுவம் இங்கே இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு அமைதி காக்கும் படையாகத்தான் இங்கே வந்தது. சொல்வார்கள் இந்தியன் கீப்பிங் ஃபோர்ஸ், அதாவது அமைதி காக்கும் படையாகத்தான் இங்கே வந்தார்கள். ஆனால் அதற்கு இங்கே அவர்கள் பிறகு ஆடிய நரபலி அது வேற கதை. ஆனால் அவர்கள் வரும்போது அமைதி காக்கும் படை என்ற போர்வையில் தான் வந்தார்கள். ஆனால் அமைதி காக்கும் படையாக வந்தவர்கள், ஆனால் இங்கே கவச வாகனங்கள், டேங்கிகள், பல கனரக ஆயுதங்கள் என்ற விகிதம்தான் இங்கே ஆரம்பத்திலேயே வந்தார்கள். அவை அமைதி காக்கும் படை என்ற அந்த போர்வையில் இங்கே ஒரு அநியாய படை இந்தியாவிலேருந்து இறக்கப்பட்ட போது அந்த காலத்தில் எங்களுடைய ஜாழ் மாவட்ட அரசுத்துறை பொறுப்பாளராக இருந்த அன்றைய காலத்தில் அரசுத்துறை இருந்த லெப்டினன்ட் கர்னல் தியாகதுவன் பிரிவரணி அவர்கள் ஒரு 5 அம்ச கோரிக்கையை முன்வைத்து உண்ணா நோன்பு இருந்தார். அந்த உண்ணா நோன்பு அது அவருடைய சுய விருப்பின் பேரில் அவர் தலைவரிடம் கேட்டதுக்கு இணங்க தான் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. அந்த போராட்டம் தொடர்பாக அந்த காலப்பகுதியில் விடுதலை போராளியாக இருந்த இன்று லண்டனில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ராஜன் என்பவர் அந்த போராட்டம் எவ்வாறு இவருக்கு அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது, இவர் எவ்வாறு அந்த 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 கரு அந்த 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 கருப்பொருள் இவர்கிட்ட அந்த சிந்தனை யாருக்கு முதல் வந்தது, அதற்கு பிறகு அவர் யாரோடு போய் ஆலோசித்தார், அதுக்கு பிறகு தமிழீழ தேசிய தலைவரிடம் சென்று அவர் அதற்கான அனுமதியை சுமார் 2 மணித்தியாலமாக தலைவரோடு இருந்து தனிப்பட கதைத்து ஆலோசித்து அதுக்கான அனுமதியை பெற்று வந்த என்ற விஷயத்தை அவர் நேரடியாக அந்த சம்பவங்களில் திலீவண்ணையோடு சென்று அந்த சந்தர்ப்பங்களில் கலந்து கொண்ட எங்களுடைய ஒரு மூத்த போராளியாக இருந்த ராஜன் அதை மிக தெளிவாக பதிவு செய்திருப்பார். அந்த வரலாற்றை அவர் பதிவு செய்ததற்கு அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் உண்மையில் இப்போ புதிய போராளிகளும் எங்களுடைய மக்களும் கூட சிலவளை நிற்கலாம் என்றால் சம்பவம் இப்படித்தானோ, இந்த தேசம் நெட்டில் சொல்கிற மாதிரி ஜெயபாலன் சொல்கிற மாதிரி தான் இந்த சம்பவம் இருக்குமோ என்று யோசிக்கிற அளவுக்கு கூட வரலாற்றை நன்கு அறியாதவர்கள் அல்ல சம்பவத்தை நன்கு தெரியாதவர்கள் சிந்திக்கப்படும். ஆகவே இந்த ராஜன் என்ற பதவி மிகவும் பிரயோசனமாக இருந்தது. அப்போ அதில் என்ன சொல்லப்படுதுன்னா, இப்படி இந்திய இராணுவ காலப்பகுதியில் திலீபனை இனிமேல் அந்த விடுதலை போராட்டத்தை தொடரப்படக்கூடாது, அவரை கதையை முடிக்கணும் என்றதுக்காக அந்த திருவிழச்சூட்டுன்னு சொல்லுவார்களே, இந்த என்னென்னு சொல்கிற லொத்தர் இந்த குலுக்கி போட்டு எடுக்கிற அந்த முறையில் இவர் எதை எடுத்தாலும் இவருக்குத்தான் அந்த சான்ஸ், அதாவது சான்ஸ் இல்லை, இவருக்குத்தான் அந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்தை திணிக்கின்ற மாதிரி அந்த குலுக்கல் முறையில் எல்லாத்திலையுமே இவற்றை பேரை எழுதி போட்டு அதை குலுக்கி அவர் எடுத்த நேரத்தில் அவருக்கு அந்த சந்தர்ப்பம் விழுந்த மாதிரி. அப்போ திலீபனை திட்டமிட்டு இந்த உண்ணா நோன்பை பயன்படுத்தி சாகடிப்பது தான் இந்த விடுதலை புலிகளின் நோக்கம் என்ற மாதிரி தான் இந்த வரலாற்றை கொண்டு போகிறார். ஆனால் அப்புறம் ராஜன் சொல்கிற பதிவு அது வேறு. அது நேரடியாக அவர் இந்த விடுதலை போராட்டத்திலிருந்து நேரடியாக அந்த சம்பவத்தில் கண்டு கழித்த அந்த திரிவண்ணியோட முதல் நாள் இரவிலிருந்து கழிச்சது. அப்புறம் அவர் விடியொழும்பி திருமாசர்கிட்ட நேராக போனது, திருநாகரசு மாஸ்டர்கிட்ட போனது. திருநாகரசு மாஸ்டர் அந்த போராட்டம் தொடர்பாக அவருக்கு சரியான விளக்கப்படுத்தினது. அதுக்கப்புறம் அவர் நேரடியாக தலைவர்கிட்ட சென்று தலைவரோடு இருந்து 2 மணித்தியாலம் அதை பற்றி ஆலோசித்து தலைவர் கடைசியில் அதுக்கான அனுமதியை கொடுத்தன்ற பற்றி அவர் சொல்கிறார். இதை பற்றி திருநாகரசு மாஸ்டர் சொல்கிறார். திருநாகரசு மாஸ்டர் எங்களுக்கு நேரடியாக சொன்னவர் என்னென்னு சொன்னார் வகுப்பில், திலீவனை தன்னிட்ட திலீவன் தான் சொல்கிறார் மாணவன். அப்போ திலீவன் என்னிட்ட கேட்ட நேரம் நான் நேரடியாக திலீவன்கிட்ட சொன்னேன், நிச்சயமாக நீங்கள் சாவீங்கள் திலீவன், இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நீங்கள் கடைப்பிடி நடத்தியவர்களாக இருந்தால் உங்களை நிச்சயமாக இந்திய அரசு சாகடிக்குமான்னு சொல்லி. அப்போ
திலீபனையும் அதை ஏற்றுக்கொண்டு தான் தான் தயாராகத்தான் உண்ணாவிரதம் அந்த இப்போ நாங்கள் உங்கள் எல்லா உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. இப்போ மெல்லாவியில் அங்கே இங்கெல்லாம் உண்ணாவிரத போராட்டம் நடக்குது. 2 நாள் போய் இருக்கிறது, அரை நேரம் இருக்கிறது, காணி நேரம் இருக்கிறது, அதுக்கப்புறம் உடம்புறது, இப்படியான அந்த கேலிக்கூத்து நடக்குது. ஆனால் திலீபண்ணின்ற போராட்டம் எப்படி நடந்த அந்த போராட்டத்தை இந்த போராட்டத்தை ஒப்புடுறன்றது இல்லை. இந்த இப்போத அந்த ஆக்கள் இப்போ இந்த தலைமுறை அல்லது இப்போ போராட்டம் நடத்துகிற ஆக்கள் எவ்வளவு கேவலமான முறையில் இந்த போராட்டத்தை ஒரு நகைச்சுவையாக அல்லது மற்றவர்கள் கேலி கூத்தாகிற அளவுக்கு அந்த போராட்டத்தை எப்படி நடத்துகிறார்கள்ன்றதுக்காக இதை சொல்கிறேன். அந்த விஷயத்தை நான் விட்டுட்டு நான் இந்த திலீபண்ணின் விஷயத்தை பற்றி கேட்பேன். அப்போ திலீபண்ணை சாவதையே கோரிக்கையாக கொண்டு தான் போகிறேன். அந்த நப்பாசை இருக்கையில் தான் போகிறேன், போய் இருப்பேன், ஒரு மக்கள் மத்தியில் நான் இருந்து ஒரு பேரை மட்டும் பெறுவேன், அது ஏதோ ஒரு விதமாக என்ன விடுதலை புலிகள் காப்பாற்றுவார்கள் என்ற நப்பாசையோடு அவர் போகையில்லை. அதே நேரத்தில் இந்திய இராணுவம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும், அந்த இந்திய அரசு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளும், அதன் மூலம் நான் தப்பி என்ற உயிர் தப்பி வருவேன் என்று கூட அவர் யோசித்து உண்ணாவிரதம் போராட்டத்துக்கு போயில்லை. அந்த உண்ணாநண்பு மேடைக்கு போயில்லை. அவர் சொல்லிட்டு போன விஷயம், நான் நான் பசியால் நான் சோர்வடைஞ்சு எந்த சுய நினைவில்லாமல் நான் உண்ணாவிரதத்தை நான் பசிக்குது என்று கேட்டால் கூட எனக்கு தயவு செய்து சாப்பாடு தந்துடாதீங்க என்று அந்த வார்த்தைகள் எவ்வளவு உறுதியானதும் எவ்வளவு ஒரு ஒரு தன்னலமற்ற வார்த்தைகளும் என்றதை பற்றி நாங்கள் யோசிக்கின்ற போது இந்த ஜெயபாலன் போன்றவர்கள் இந்த இந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பற்றி மிகவும் கொச்சத்தனமாக பல பதிவுகளை போட்டு கொண்டிருப்பது வருந்தத்தக்கது. அவர் 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 ஒரு கிட்டத்தட்ட அவர் ஒரு எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் வரலாற்றை அழித்து அந்த மக்கள் மனதில் இருக்கிற அந்த நன் பெயரை அழித்து ஒரு வித்தியாசமான எதிர்கால சந்ததிகளுக்கு இந்த விடுதலை போராட்டம் என்ற அந்த 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 வரலாறை சென்றடைஞ்சிடக்கூடாதுன்றதில் அந்த போராட்டம் மகிழ்ச்சது மட்டுமில்லை, அவர்களுக்கு அது கூட இன்னும் திருப்தி அளிக்க இல்லை. நாங்கள் விடுதலை போராட்டம் இவ்வளவு பெரிய போராட்டமாக வளர்ந்து இன்றைக்கு பெரிய பின்னடைவை சந்திச்சிருக்கிறோம்ன்றது கூட அவர்களுக்கு அதில் கூட திருப்தி அடைய இல்லை. அந்த போராட்ட வரலாற்றை கூட விடக்கூடாது, அதையும் அழித்து அசாசினேட் பண்ணணும்ன்றதில் மிக தீவிரமாக அவர் பல எல்லா இடமும் உள்ளவர்களை தேடி பிடிச்சு கொண்டு வந்து கேள்விகளையும் அப்படி தான் கேட்பார். அல்பேட் துரையப்பா அவருடைய கொலை வீணானது, அவர் ஒரு தன்னலமற்ற மனிதன், தமிழர்களுக்கு கிடைச்ச ஒரு ஒப்பற்ற மனிதன், அவரை கொண்டதை கூட பல்வேறு விஷயங்களை அவர் அப்படி தான் சொல்லுவார். அந்த விஷயங்கள்லாம் கேட்பார். அதே மாதிரி இந்த திலீபண்ணின்ற இந்த உண்ணாவிரத போராட்டத்தை கொச்சப்படுத்தி பல பதிவுகளை அவர் தொடர்ச்சியாக போட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல அவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை விடுதலை புலிகள் திட்டமிட்டு அவரை சாகடிப்பதற்காக கொடுத்த ஒரு சூழ்ச்சிகரமான நடவடிக்கையாகத்தான் அவர் அந்த போராட்டத்தை எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். அதன் மூலம் அவர் சொல்வது என்ன, இந்த போராட்டத்தின் மக்கள் மனதில் உள்ள அந்த நன்மதிப்பை அடியோடு அழிக்கிறதுக்கு தான் அவர் வலிக்கிறார். இப்போது இங்கே அண்மையில் இங்கே இப்போது அவர் இப்போ லண்டனில் இருக்கிறவர் இங்கே தான் இப்போ நிற்கிறார், ஸ்ரீலங்காவில் நிற்கிறார். அப்போ அவர் வந்த நேரத்தில் கூட அவர் தேடி இந்த விடுதலை போராட்டம் தொடர்பான மாறுபட்ட கருத்துள்ளவர்களிடம்தான் அந்த பதிவுகளை தொடர்ச்சியாக செய்து போட்டு கொண்டிருக்கிறார். அந்த வகையில் எங்களுடைய தமிழ் கவிஞர்களிடமும் அந்த பதிவை செய்திருந்தார். அவாவும் மிக மோசமான ஒரு போராளி என்று சொல்கிறதுக்கு வெக்கி தலைக்குறியிறானவுக்கான பதிவுகளை அவாவும் இந்த அந்த அந்த அவற்றை யூடியூப் சேனலுக்கு கொடுத்துருந்தார். அந்த விஷயங்களை நான் அந்த போராளியாக இருந்தும் கூட அப்படியான பதிவை அவன் செய்திருக்கிறான்றதை நினைக்க ஒரு பக்கம் கோபமும் ஒரு பக்கம் மனவருத்தமாக இருக்குது. இதுகளெல்லாம் இந்த அடிப்படையில் எங்களோட போராட்டத்தில் இருந்து செயல்பட்டது என்ற அளவுக்கு நாங்கள் சிந்திக்கிற அளவுக்கு அவ்வளவு மோசமான வார்த்தைகளை கொட்டி தீர்த்ததை நாங்கள் பார்க்குறோம். ஆனால் மறுபக்கத்தில் நாங்கள் அந்த 2009 முதல் பார்த்தோம்னு சொன்னால் பெரிய முன்மாதிரியான ஒரு புரட்சிகரமான போராளி மாதிரி செயல்பாடுகள், கதை பேச்சுக்கள் எல்லாம் நடந்து கொண்டிருந்தது. அவைகள் அப்படி கதைச்சதும் இப்போ இப்படி கதை கேட்கும். அப்போ நாங்கள் யோசிக்க வேண்டியிருக்கு, இவைகள் எல்லாம் என்ன அந்த கத்தரிக்கிற பக்கம் சாயிற ஆக்கலாம்.
அப்போ அந்த நேரத்தில் விடுதலை புலிகள் கோலோச்சி நின்ற காலத்தில் விடுதலை புலிகள் பக்கவாத்தியம் பாடினா தான் தாங்கள் நல்ல பிள்ளைகளாக சமூகத்தில் தலை நிமிர்ந்து நடக்கலாம். ஆகிய விடுதலை புலிகள் இல்லாத அரங்கில் இப்போ அரசியலப்புக்கு வக்காலத்து வாங்கணுன்றதுக்காக நாங்கள் டக்கடங்களை அப்படி ஒரு பக்கமாக மாற்றிக்கொண்டு நாங்கள் மறுபக்கம் விடுதலை புலிகளை தூர்த்தி கட்டிக்கொண்டு கதைச்சு கொண்டு இருக்கலாம் என்ற மாதிரியான ஒரு சிந்தனை தான் எங்களுக்கு தோன்றுறது. இவங்க இன்னத்துக்காக விடுதலை போராட்டத்தில் இன்னத்தை அறிஞ்சவை இன்னத்தை செய்தவை இந்த தமிழ் மக்களின் விடுதலை போராட்டத்தின் நீண்ட காலப்பகுதியில் இவைகள் இப்படித்தான் வாழ்ந்திருக்கிறோமா என்றதான் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த இந்த மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருத்தர் இருக்கிறார் ஞானம் என்று சொல்லி, அவர் ஃப்ரான்ஸில் தான் இருக்கிறார், மட்டக்களப்பை சேர்ந்தவர். அவர் ஆரம்பத்தில் இந்த ஃப்ளட் இயக்கத்தில் இருந்து பிறகு ஒரு கட்டத்தில் அவர் அதிலேருந்து அவர்கள் நடவடிக்கை வடிக்காமல் விலத்தி போய் ஃப்ரான்ஸில் இருக்கிறார். அவர் ஒரு அரச புலனாய்வு அல்லது அந்த அரச புலனாய்வோட ஒத்து அந்த தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்திற்கு எதிராக செய்யப்பட்டவர்கள் கருணாண்ட பிரிவுக்கு பிறகு அவர்கள் அந்த கருணாவை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி கடுமையாக பயன்படுத்துறதுக்காக கடுமையாக செயல்பட்டவர்கள். அந்த அடிப்படையில் பிள்ளையானுடைய அந்த ஒரு ஆலோசகராக அவர் ஒரு வழிகாட்டியாக செயல்பட்டிருக்கிறார். அவர் ஒரு பிரதேசவாதத்தை உடையவர். வடமாகாண போராட்ட அல்ல அந்த விஷயங்களை கொஞ்சம் எதிர்த்து கிழக்கு மாகாணத்தின் தனித்துவம் பற்றி கதைக்கிறவர்கள். ஆனால் இதே பிள்ளையான் தான் உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிஞ்சு போய் அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் கிழக்கு மாகாண மக்களையே வகதொகையின்றி கொண்டு தொலைத்தவர்கள்லாம் இந்த கருணா பிள்ளையான் போன்றவர்கள். இந்த கருணா பிள்ளையான் அங்கே பல பேரை கப்பத்துக்காக கடத்தி இருக்கிறார், கொலை செய்திருக்கிறார், சிறுமிகளை கொலை செய்திருக்கிறார், அரசியல் படுகொலைகளை செய்திருக்கிறார். இராணுவத்தின் தேவைக்காக பல கிழக்கு மாகாண மக்களையே புத்திஜீவிகளை எல்லாத்தையும் கசாப்பு கடையில் தீர்த்து கட்டின மாதிரி அவர் தன்னுடைய அந்த காலங்களில் பல தமிழர்களை இல்லாத ஒழித்தவர். அவ்வாறான ஒருதரை பற்றி இவர் புகழ் பாடுகின்றார் என்று சொன்னால், இன்றைக்கு அந்த அதே பிள்ளையான் இப்போது அவர் புகழ் பாடுகிற அதே பிள்ளையான் இப்போது இந்த அரசாங்கத்தின் காலத்தில் கைது செய்யப்பட்டு அவர் மீது எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுகின்றதையும் பாருங்க. ஒன்று, அவர் கைது செய்யப்பட்டு அவர் மூலம் பிறகு அவருடைய இனிய பாரதி கைது செய்யப்பட்டு, இனிய பாரதியின் அடியாக்கள் கைது செய்யப்பட்டு, அவர்களோடு செய்யப்பட்ட பலர் தாங்கள் இருக்க முடியாமல் போய் அரசாங்கத்திட்ட சரணடைகின்ற பக்கங்கள் எல்லாத்தையும் நாங்கள் நேராக பார்க்கின்றோம். ஆகவே இந்த ஞானம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பிரான்ஸில் வாழ்கிறவர், அவர் உண்மையில சரி வடமாகாண மக்களை பிரதேசவாதத்தின் அடிப்படையில் ஒதுக்குகின்றார் என்றால், கிழக்கு மாகாண மக்களை கொண்டு குலைத்த இந்த படுபாவி இந்த பிள்ளையான் போன்றவர்களுக்கு வக்காலத்து வாங்குகின்றார்கள் என்றால் அவர்கள் எப்படியான மிக மோசமான சிந்தனை உடையவர்கள் என்றது பாருங்க. தமிழ் வடக்கு கிழக்கும் இணைந்தது தான் தமிழர்களுடைய இருப்புக்கு சாதகமான என்று நாங்கள் ஒவ்வொருத்தரும் கிழக்கு வேறு வடக்கு வேறு இல்லை, ரெண்டும் இணைந்த தாயகமாக அமைவோம் என்றதற்காக பல முன்னெடுப்புகளை நாங்கள் செய்கின்ற போது கிழக்கிலே இருந்து வடக்க பிரித்து கிழக்கு மட்டும்தான் அங்கே இருக்கணும், கிழக்கில் பல்லின சமூகம் வாழுது. அந்த அடிப்படையில் அந்த விஷயங்கள் தொடர்பாக கிழக்கு மாகாண மக்கள் அஞ்சிக்கணும், வடக்கு மாகாண மக்கள் இந்த முடிவு எடுக்க இயலாது என்ற மாதிரி ஒரு வன்மமான கருத்தை திணித்து கொண்டு அதே கிழக்கு மாகாண மக்களை வகதொகையின்றி கொண்டு தொலைத்த இந்த பிள்ளையானுக்கு ஆதரவு வழங்குகின்ற இந்த ஞானம் போன்றவர்கள் எவ்வாறான கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தை பற்றி யோசித்திருக்கிறார். அப்போ கிழக்கு மாகாண மக்களை கொண்டு தொலைத்த பிள்ளையான ஒரு காலமும் கண்டித்ததும் இல்லை. அவர் செய்த குற்றங்களை இவரை ஏற்றுக்கொள்ளாமல் பல மறுதளிப்புகளை செய்து கழிச்சொண்டிருக்கிறார். இன்றைக்கு பிள்ளையானுக்கு பல கோடி சொத்துக்கள் அவருடைய சொத்துக்களாக இருக்குது. இதெல்லாம் அவர் ஒரு பெரிய வசதியான பரம்பரை பின்னணியிலே இருந்து வந்தவர் என்று சொல்லியும் அவர் தன்னுடைய அந்த வானொலி
செவ்வியில் வந்து பதிவு செய்யல. அவை பிள்ளையான எப்படியான குடும்ப பின்னணி, அவருடைய குடும்ப பின்னணி, அந்த குடும்பத்தின் பொருளாதார பின்னணி எல்லாம் எப்படிப்பட்டன்றது இது ஒருத்தருக்கும் ஒழிக்கிற விஷயம் இல்லை. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பிள்ளையான ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து வந்து ஒரு நபர்ன்றது சாதாரண எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இதை போய் அவர் குடும்ப பின்னணியில் அவர் ஒரு பெரிய பொருளாதார பலம் படைத்தவரான குடும்ப பின்னணியில் வந்தவர் என்று சொல்கின்ற போது, அடுத்தது இவர் கிழக்கு மாநிலத்தை தனித்துவத்தை வலியுறுத்துகிறவர். கிழக்கு மாநிலத்தில் இருந்து வந்த இந்த பிள்ளையானுக்கு இவ்வளவு கோடி கணக்கான சொத்துக்கள் சேர்ந்திருக்குன்றதை அது அவருக்கு குடும்ப பின்னணி என்று சொல்கின்ற போது அவர் செய்த ஊழலையும் இவர் மறைக்கிறார். அவை கிழக்கு மாநில மக்களுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு ஒரு பிள்ளையான வழிகாட்டலை செய்கின்ற இந்த ஞானம் போன்றவர்கள் கிழக்கு மாகாணத்தின் தனித்துவத்தை பற்றி சிந்திக்கின்ற இந்த விஷயத்தில் ஞானம் போன்றவர்கள் மிகவும் மோசமாக வடக்கிலேருந்து கிழக்கை பிரித்து கிழக்கையே பிறகு துண்டாடி அடித்து அந்த மக்களின் வாழ்க்கையை நாசமாக்குற போன்ற விஷயங்களில் இவர்கள் ஒரு அரச முகவராக செயல்படுகிறார் என்பதில் இந்த வித சந்தேகம் இல்லை. ஏன்னு சொன்னால் சாதாரணமாக தமிழர் தாயக்கென உடைக்கிறேன்னு சொன்னால் இந்த வடக்கையும் கிழக்கையும் பிரிக்கணும். அதுக்கு பிரதேசவாதத்தை முதலாக கையாளுறது. அப்போ முதலாவது பிரதேசவாதத்தை கையாண்டு வடக்கையும் கிழக்கையும் பிரித்து போட்டு அப்புறம் கிழக்கு மாகாண மக்களை கிழக்கு மாகாணத்துக்கு வச்சு இப்படியான படுகொலைகள் நாசகார செயல்களை செய்து அவைகளையும் அந்த தாயக கனவிலிருந்து அல்லது அந்த தமிழர்களுடைய அரசியல் உரிமையில் எவ்வளவுத்துக்கு மோசமாக அழிக்கலுமோ அவ்வளவுத்துக்கு அழித்து அதை இல்லாமல் ஆக்குறதான் அவர்களோட நோக்கம். ஆனால் அதற்கு அவர்கள் பாவிக்கிற மிக முக்கியமான விஷயம், ஆரம்பகட்ட விஷயம், இந்த பிரதேசவாதம். கிழக்கையும் வடக்கையும் எல்லாம் உடைக்கிற அந்த விஷயத்தை எங்கேருந்து காத்து கொண்டிருந்த ஞானம் போன்றவர்கள் இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் 2004ஆம் ஆண்டு இந்த கருணாவுடைய பிரிவை மிக சாதகமாக பயன்படுத்தி அதிலிருந்து கருணா உடைச்செடுத்து அப்புறம் கருணாவிலிருந்து பிள்ளையான உடைச்செடுத்து அப்படியே அவையில் ஒரு இந்த கிழக்கு அவங்கள வச்சு கிழக்கு மாகாணம் வச்சு மக்களை மிக மோசமாக அழித்து இவ்வாறான ஒரு தமிழின அழிப்பைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி இந்த உங்களுக்கு தெரியும், அந்த போர்க்காலங்களில் இந்த களமுனை தரிசனம் செய்த எங்களுடைய மணலாறு விஜயன் என்று சொல்லப்படுற ஒரு ஆசிரியர் ஒருத்தர் வந்து இந்த களமுனைகளுக்கு விஜயம் செய்து அந்த களமுனை தரிசனம் மற்றது இந்த மருத்துவமனைகளுக்கு போராளிகளை போய் சந்தித்து அங்கே இருக்கிற போராளிகளோட அவைகளோட கலந்துரையாடி அந்த பதிவுகளை செய்து போடுறது, மற்றது போராளிகளை பல்வேறு பட்ட தளங்களில் சந்திக்கும் போதெல்லாம் அவர்களோடு ஒரு உரையாடல்களை நிறுத்தி அதை பதிவாக்கி அதை கொண்டு வந்து எங்கே போடணுமெண்டா இந்த வானொலிகளில் அதை ஒளிபரப்பி அந்த நேரம் அவர் கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகமானவராக இருந்தவர். ஆனால் பிற்காலத்தில் அவற்ற செயல்பாடுகள் தொடர்பாக தமிழ் விடுதலை புலிகள் அமைப்புக்கு பல சந்தேகம் இருந்தது. இவர் ஒரு தமிழில் விடுதலை புலிகள் அமைப்பு ஒரு அழிவு பாதைக்கு இட்டு செல்லக்கூடிய மாதிரியான அந்த செயல்பாடுகளில் இவர் இருக்கிறார் என்ற விஷயம் தொடர்பான ஒரு ஆரம்பகட்ட சந்தேகங்கள் தமிழோட அமைப்புக்கு இருந்தது. அதுக்கப்புறம் இவர் கிழக்கு மாகாணத்துக்கு போய் அங்கே இருந்த நேரம் இவருடைய மகளும் அங்கே சென்றிருந்து அந்த கருணாண்ட பிரிவின் போது இவர்கள் செயல்பட்ட விதங்கள் தொடர்பாக இவர்கள் மீது பல்வேறுபட்ட விமர்சனங்கள் இருக்குது. இவர் இப்போது அண்மையில் இந்த ஐபிசி வானொலிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். இந்த 2006ஆம் ஆண்டு இந்த நாங்கள் யாழ்ப்பாணத்தை மீட்கிறதுக்கான போர் முகமாலையில் ஆரம்பித்து அது பிறகு அப்படியே போய் உள்ளுக்கு கொஞ்சம் வெற்றிகரமான தாக்குதலை செய்து கொண்டு வந்த நேரம் 2005 இந்த 99ஆம் ஆண்டு நினைக்கிறேன் 2000ஆம் ஆண்டுக்கு முதற்பட்ட காலப்பகுதியில் இந்த நாங்கள் அந்த ஜாழ்குடா நாட்டை மீட்கிற சமரில் ஈடுபட்டு கொண்டிருந்த நேரம் ஜாழ்குடா நாடு மீட்கப்படுற தருவாயிலிருந்து உங்களுக்கு தெரியும், அது இந்திய இராணுவம் அந்த
ஆயுதங்களை இந்த 40,000 படையினரையும் ஆயுதங்களையும் ஏற்றி எடுக்கிற தொடர்பான பேச்சுவார்த்தையை விடுதலை புலிகளோட ஈடுபட்டிருந்தது. விடுதலை புலிகள் அப்போ சொன்னது ஆயுதங்களை போட்டுட்டு தனியார் இராணுவத்தை மட்டும் ஏற்றி கொண்டு போகொண்டு அப்படியே உரையாடல் நடந்து கொண்டிருந்த நேரத்திலேயே அவர்கள் பிறகு பாகிஸ்தான்லேருந்தெல்லாம் மெல்டி பொருளை வாங்கி அது பிறகு அங்கேருந்து மெல்டி பொருளை அடித்து அந்த சண்டை வந்து ஒரு பின்னடைவு சண்டையாக மாறினது. இப்போ இது ஒரு சாதாரண விஷயம். அது ஒரு இராணுவ ரீதியாக பார்க்கின்ற போது நாங்கள் அடித்தோண்டு போயிருக்கணும். ஆனால் விடுதலை புலிகள் அதில் கொஞ்சம் இவர்களுக்கு இருந்த சின்ன பலம்பலையினங்களையும் பார்த்து கொண்டு ஒரு சின்ன இடைவெளி கொண்டு கொடுத்து தான் அந்த தாக்கலை தொடரணுமன்றதுக்கான இதை முடிவு எடுத்த நேரம் அங்கே இராணுவம் மிக இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டு இராணுவம் அந்த யாழ்குடா நாட்டிலிருந்து தாங்கள் ஆயுதத்தையும் கொண்டு தங்களை படையை ஏற்றி எடுக்கிறோம்னு சொல்லி கதைச்சு கொண்டிருந்த நேரத்தில் தான் அந்த 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 விஷயம் அது விடுதலை புலிகள் ஆயுதத்தை வச்சுட்டு இராணுவத்தை மட்டும் ஏற்றி இருக்க சொன்னது. அப்போ அது கொஞ்சம் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்த நேரத்தில் அதுக்கு பிறகு தான் இந்த பாகிஸ்தான்லேருந்து மெல்டி பொருள் வாங்கி இந்த சண்டை வந்து கொஞ்சம் பின்னடை வச்சு அனுப்பிச்சது. இப்போ இந்த நேரத்தில் கிழக்கு மாகாண போராளிகள்லாம் அந்த சண்டையை முன்னின்று நடத்தினதாகவும் அது வந்து வடமாகாணத்தில் உள்ள பல போராளிகள் பொறுப்பாளர்கள் தளபதிகளுக்கு அது பிடிக்காதால் கிழக்கு மாகாண போராளிகளை பின்னெடுத்து வடமாகாணத்தில் உள்ளவர்கள் அந்த களமுனையை பொறுப்படுத்து தாக்குதலை தொடர்ந்த நேரத்தில் ஆனால் அது மாறுபட்ட விளைவுகள் வந்ததாக இந்த மனோலாறு விஜயன் விஷமத்தனமான ஒரு பதிவை போட்டு அவர் சும்மா அந்த நேரத்தில் ஒரு களமுனைக்கு விஜயம் செய்து அந்த களமுனை அனுபவங்களை வெளியில் ஒளிபரப்புறதுக்கு மட்டும்தான் அவரை பயன்படுத்தினதோடைய அவர் எந்த விதத்திலும் இராணுவ ரீதியான விஷயங்களில் தலை இறளவுக்கோ அல்லது அதை அறியக்கூடிய அளவுக்கோ அந்த ரகசியங்களை இவர் வெளியில் ஒளிபரப்புற அளவுக்கோ இவருக்கு அந்த சந்தர்ப்பங்கள் கொடுக்கப்படலை. இவர் சுமார் ஒரு 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 அந்த அந்த களமுனை சம்பவங்களை எங்களுடைய மக்கள் அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி அங்கே போராளிகள் படுற கஷ்டங்கள் துன்பங்கள் அங்கே சம்பவங்களை எங்களோட மக்கள் அறியக்கூடிய மாதிரி ஒரு 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 நிகழ்ச்சி தொகுப்பை தான் இவர் செய்தவர். இந்த களமுனைக்கு போய் போராளிகளோட கலந்துரையாடி அதை பதிவு செய்து கொண்டு வந்து வானொலியில் போடுவார். இதைத்தான் செய்தவரோடு இவர் இதை விட பெருசாக ஒன்றும் அங்கே விடுதலை போராட்டத்தை வெட்டி கிழிக்கவும் இல்லை. இவர் மீது போராட்ட இயக்கம் இவர் மீது பெரிய நம்பிக்கை ஒன்றிருக்கவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் இவரை ஒரு சந்தேக கண்ணோட தான் அப்போ இருந்த போராளிகள் பார்த்தவை என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் இவற்றை அந்த ஒலிபரப்புகளுக்கு கணிசமான வரவேற்பு இருந்த போதிலும் பின்னுக்கு இவர் மீது ஒரு சந்தேகம் வந்துட்டு இவர் கொஞ்சம் ஒரு 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 எங்களை ஒரு ஒரு டைவர்ட் பண்ணுற மாதிரியும் அதே நேரத்தில் எங்களை திசை திருப்புற மாதிரியும் இவர் ஒரு ஒரு எங்களோட பலம்பெலகினங்களை அல்லது எங்களை ஒரு புலனாய்வு ரீதியாக அணுகிறாரான்ற மாதிரியான ஒரு சந்தேகம் வந்ததால் இவர் அந்த பார்வையில் தான் பார்த்ததை ஒழிய ஆனால் இவருக்கான அந்த சந்தர்ப்பத்தை மறுக்கிற இயக்கம் அதுக்கேற்ற மாதிரி வச்சு இவரை கையாண்டு கொண்டு இருந்தது. அப்போ இந்த விசமி இப்போ சொல்லுது என்னென்னு சொன்னால் கிழக்கு மாகாணத்துக்கும் வட மாகாணத்துக்கும் இடையில் ஒரு நீண்ட காலம் ஒரு இடைவெளி இருந்த பிரதேச வேறுபாடு பிரதேச முரண்பாடு இருந்தன்ற மாதிரி இவர் அந்த பதிவை போட்டு கிழக்கு மாகாண போராளிகள் வடபோர் முறையில் நின்று யாழ்ப்பாணத்தை பிடிக்கலாம் என்ற அளவில் நின்ற நேரம் அந்த வெற்றி வந்து கிழக்கு மாகாண போராளிகளுக்கு போயிடும் என்றதால உடனடியாக அந்த கிழக்கு மாகாண போராளிகள் அதிலிருந்து எடுத்து போட்டு வடமாகாண தளபதிகள் போராளிகளை போட்டு மிச்சத்தை பிடிச்சு அங்கே அந்த இறுதி பிடிச்ச அந்த வெற்றியை வந்து வடமாகாண போராளிகள் பிடிச்ச மாதிரியான ஒரு நிலையை உருவாக்கணும்ன்றதுக்காகத்தான் அந்த மாற்றம் நடந்து தான் விடுதலை புலிகளோட தலைமை உட்பட எல்லாரும் இந்த முடிவு எடுத்ததால தான் அந்த போராட்டம் மிகப்பெரிய பின்னடைவை சந்திச்சேன்னு சொல்லி இந்த விசஜந்து வந்து அந்த பதிவை போடுது. உண்மையில் நாங்கள் நீண்ட காலம் விடுதலை போராட்டத்தில் இருந்து நாங்கள் விடுதலை போராட்டத்தில் வடக்கு கிழக்குன்ற இந்த வேறுபாடுமே இருக்கில்லை. அது சில பேர் கருணாக்கு கூட அடிப்படையில் எங்களுக்கு அது இருந்ததாக தெரியல. கருணாக கூட ஒரு ஆரம்பத்தில் ஒரு நல்ல போராளி, அவர் திறமையான போராளி, அது நாங்கள் சொல்கிற பார்க்கறதுக்கு இல்லை. ஆனால் கருணாவுக்கு இருந்த தனிப்பட்ட பலகீனங்கள்
பிறகு அந்த போராட்டத்தை எதிராக செயல்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவரை தள்ளியது. ஏன்னு சொன்னால் இயக்கம் இறுக்கமான முடிவுகளை பாரபட்சமின்றி பதவி வேறுபாடின்றி உயர்வு தாழ்வின்றி பொறுப்பாளர் சாதாரண போராளிகள் அப்பால் பிள்ளையண்டா இயக்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்ற அந்த உயிர் பயத்தால் தான் அந்த கருணா அந்த அப்படியான ஒரு முடிவுக்கு போக வேண்டி வந்தது. உங்களுக்கு தெரியும், இந்த கருணாவும் இப்போது தானது பெரிய விடுதலை புலிகள் அமைப்பின் மிகப்பெரிய ஒரு திறமையான போராளி என்று ஏனைய தளபதிகளை விட மிக திறமையான தளபதி தான் என்ற மாதிரி தான் சில பதிவுகளை போடுறேன். ஆனால் உண்மையிலே என்னன்னு சொன்னால், கருணா உங்களுக்கு தெரியும், கருணா மட்டக்களப்பில் ஆம்பூஸுகளையும் அந்த மற்றது சில ஒரு 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 குறுகிய வலிந்து தாக்கலை நிகழ்த்தி போட்டு உடனே அந்த இடத்துலேருந்து எடுக்கக்கூடியதை எடுத்து கொல்ல வேண்டிய இராணுவத்தை கொண்டு போட்டு உடனே அதிலேருந்து விக்டோ பண்ணி போகிற ஒரு ஒரு முறையிலான தாக்குதல் அணி இதையும் தான் செய்து கொண்டு வந்தவர் கிழக்கு மாநிலத்தில். ஆனால் வடமாகாணத்தில் இருந்த எல்லா தளபதிகளும் ஒரு மரபு வழி இராணுவ நடவடிக்கையை செய்கிற மட்டும் இல்லாமல் மரபு வழி இராணுவ நடவடிக்கை இராணுவம் செய்கின்ற போது அதை தடுத்து நிறுத்தி பல எல்லை சண்டை ஒரு காப்பரனை அமைச்சு நீண்ட காலம் தாக்கு பிடிச்சு சண்டை பிடிக்கிற அந்த மரபு படை போர் முறைக்கு அவர்கள் பல சண்டைகளை பிடிச்சு பயிற்றப்பட்டவர்களாக இருந்தார்கள். அப்படி இருந்த அந்த இடவழி, அதாவது வடமாகாணத்தில் ஒவ்வொரு தளபதிகளும் ஒரு மரபு வழி தாக்குதலை எதிர்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தவர்கள். ஆனால் கிழக்கு மாநிலத்தில் கருணாக்கு இது கிடைக்கல. ஆனால் கிழக்கு மாநிலத்தில் திறமையாக சண்டை செய்தவர் அந்த சூழல் இருக்கிறது. அப்போ கிழக்கு மாநிலத்தில் உள்ள கருணா அங்கே திறமையாக சண்டை செய்கிறார். ஆனால் வடமாநிலத்தில் உள்ள தளபதிகள் மூலம் ஒரு பெரிய மரபு இராணுவத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பம் அவர் கிடைக்காத அந்த சந்தர்ப்பத்தை கிடைக்கிற ஒரு முகமாகத்தான் உங்களுக்கு தெரியும் 1997ஆம் ஆண்டு தேசிக்குறு நடவடிக்கை செய்ய ஆரம்பித்த போது கருணாவை கொண்டு இந்த தேசிக்குறு நடவடிக்கைக்குரிய கட்டளை கொமாண்டராக கருணாவை போட்டார். அப்போ கருணாவை போட்ட நேரம் கருணாவுக்குள்ள முழு வடபோர் முனையில வடபாதியிலே இருந்த அனைத்து தளபதிகளும் அனைத்து தளபதிகளுமே அனைத்து மரபுவழி தாக்குதலை எதிர்கொண்ட தளபதிகளுமே கருணாவுக்குள்ள தலைவர் கொடுத்து தலைவர் கருணாவை அந்த தளபதிகளுக்கு மேலான ஒரு தளபதியாக போட்டவர். என்னடா கருணா அந்த தாக்குதலை வழிநடத்தி பழகணும்னு சொல்லி. அப்போ அதுக்குள்ள கிட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் விடிகேரியர் பாலராஜன் இருந்தவர், விடிகேரியர் தீவன் இருந்தவர், அதுக்கு கீழே பல பானவணியாக்கள் அவங்க இவங்கன்னு சொல்லி எல்லாருமே பெரிய 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 மரபுவழி படைநகரை எதிர்த்து நின்று சமரவிடுங்க அனுபவம் வாய்ந்த தளபதிகள். அப்போ அப்படியான ஒரு தளபதிகளுக்கு மேலே தான் இவரை போட்டு இவருக்கு அந்த சந்தர்ப்பத்தை கிழக்கில் கிடைக்காத அந்த சந்தர்ப்பத்தில் வடக்கில் கொடுத்த வடக்கோணம் என்று முயற்சி செய்தவர் தான் அந்த தலைவர். அவ்வாறு அனுபவம் வாய்ந்த போராளிகளை தலைவர் கொடுத்ததால தான் இப்போ அனுபவம் வாய்ந்த தளபதிகளையும் போராளிகளையும் தலைவர் கொடுத்ததால தான் கருணாவால் அந்த தேசிக்குரு சமரை மிக லாபகமாக கையாள முடிஞ்சது. அதுக்கு மேலாக விடுதலை புலிகளும் அந்த தேசிக்குரு சமரை முறியடித்தே தீர்வோணம் என்றதில் ஒரு பல்முனை ஒருங்கிணைப்பை அந்த அந்த தாக்குதலுக்கு எதிராக குவித்தது. அப்போ குவித்து அந்த சண்டையை நடத்தினதால தான் அந்த கருணாண்ட ஒரு பெயர் அந்த தேசிக்குரு சமரின் போது ஒரு ஒரு பேராக பதிவு செய்யப்பட்டது. அப்போ அப்படியான ஒரு சந்தர்ப்பம் அவர் கிடைச்சதால தான் அவர் ஒரு பெரிய திறமையான ஒரு தளபதியாக இனங்காணப்பட்டவர். அப்போ அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்து அந்த தலைவருக்கு அப்போ இவரை பிரதேசவாதமாக ஒதுக்கி வைக்கணும்னு சொன்னால் தலைவர் அந்த சந்தர்ப்பத்தை இவரை கொடுக்காம இருக்கார். இவரை கொண்டு இங்கே ஒரு மூலையில் போட்டுட்டு வேறு ஒரு தளபதியை வச்சு வடமாநிலத்தில் ஒரு தளபதியை வச்சு அந்த சமரை வழிநடத்தியிருக்கார். ஆனால் எங்களோட விடுதலை போராட்டத்தை பொறுத்தவரையில் எந்த காலத்திலும் இந்த பிரதேசவாதத்தை இயக்கம் ஏற்றுக்கொண்டதும் இல்லை, அதை ஊக்குவித்ததும் இல்லை. அது அப்படி ஒன்று இருக்கக்கூடாதுன்றதே இயக்கத்தின் கொள்கையாக இருந்தது. அதே நேரத்தில் பல விளக்கமான போராளிகள் தலைவற்ற பாதுகாப்பு என்ற அந்த குறுகிய வட்டத்துக்கு கூட பல விளக்கமான போராளிகள் அதுக்கு இருந்திருக்கிறார்கள்.
எங்களுக்கு தெரிஞ்சு நியாயமான பல கிழக்கு போராளிகள் அதுக்குள்ளே இருந்திருக்கிறார்கள். அப்போ அப்படியான ஒரு ஒரு தலைமைத்துவம் இந்த யாழ்குடா நாட்டில் இறுதி வெற்றியை அடைகின்ற அந்த தருவாயில் போர் நகர்ந்து இருக்குன்னு சொன்னால் அந்த இடத்துல உடனே நாங்கள் கிழக்குமான போராளிகளை அகற்றி போட்டு வடமான போராளிகள்கிட்ட கொடுத்து அந்த பேரை நாங்கள் எடுக்கணும், வடமானத்துக்கு எடுக்கணுமென்று தலைவர் யோசிச்சிருப்பாரோன்னு கேட்டால் கடைசி வரையும் தலைவரையும் யோசிச்சிருக்க மாட்டார். அந்த தலைவரோட கூட இருந்து எடுத்த இந்த தளபதிகளும் அந்த முடிவு எடுத்திருக்க மாட்டார், அப்படி யோசிச்சிருக்கவே மாட்டார்கள். ஆனால் இந்த மணவாள விஜயன் இந்த விஷ ஜந்து அப்படியான ஒரு வரலாற்றை இப்போ பதிவு செய்ய முற்படுது. அவை இவர் மீது எவ்வாறான விமர்சனங்கள் கடந்த காலத்தில் இருக்கின்றதையும் தயவு செய்து நாங்கள் புரிஞ்சு கொண்டு தான் இவ்வாறான இவருடைய இந்த கருத்துக்களை நாங்கள் பார்க்கணும். இதை போய் ஒரு நிகழ்ச்சியாக இந்த மணலாறு விஜயன்கிட்ட பதிவு செய்து ஐபிசி தமிழ் தன்னுடைய ஒரு நிகழ்ச்சியில் ஒளிபரப்பு. அவை ஐபிசி என்றது உங்களுக்கு தெரியும், 2009 முன் லண்டன்ல இருந்து ஒரு விடுதலை புலிகளின் வானொலியாக ஒலிபரப்பின இந்த வானொலியைத்தான் இந்த பாஸ்கரன் பிறகு பிற்கட்ட காலங்களில் அதை தன்னுடைய உடைமையாக்கி அதனை கொள்வனவு செய்து இப்போது இவ்வாறான பொறுப்பற்ற அந்த நிகழ்ச்சிகளை ஒலிப்பதிவு செய்து ஒலிபரப்பு என்பது தவிர்க்கப்படணும். அதில் நீங்கள் எந்த விஷயத்தை ஒலிபரப்புறன்றது ஒரு உண்மைக்கு புறமான செய்தியை வேண்டுமென்றே அவர்கள் திணிக்கின்ற போது அல்லது பதிவு செய்து இப்படியான வானொலிகளில் அல்லது இப்படியான ஊடகங்களில் கொண்டு வந்து தமிழர்கள அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஜெயபாலன் பதிவு செய்கிற மாதிரி இந்த தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் மக்கள் மனதிலே அந்த இருக்கிற இடத்தை அழிக்கோடுமன்றதுக்காக செய்யப்படுற விஷயங்கள்லாம் இந்த ஜெயபாலன் செய்கிற விஷயமும் இந்த மணலாறு விஜயன் செய்கிற விஷயமும் அடுத்தது இந்த ஞானம் என்று சொல்லப்படுற இந்த பிரான்ஸ் கிழக்கு மாநிலத்தை சேர்ந்த பிரான்ஸில் தற்போது வசித்து வருவமான அந்த நபர் செய்கின்ற விஷயமும் இதுகள் தான். இதுகளுக்கு எங்களுடைய போராளிகளாக இருந்த தமிழ் கவி போன்றவர்களும் ஏதோ ஒரு விதத்தில் அவர்கள் அந்த விஷயத்தை அவர்களுடைய கருத்தோடு ஒருமித்து போய் தமிழர்களுடைய விடுதலை போராட்டம் தொடர்பான ஒரு மாறுபட்ட கருத்தை அந்த அசாசினேட் பண்ணி எங்களுடைய எதிர்கால சந்ததிகளுக்கு அந்த விடுதலை போராட்டம் தொடர்பான ஒரு 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 இழி சொல்ல அல்லது ஒரு 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 அந்த அந்த போராட்டத்தை ஒரு தரக்குறைக்கின்ற செயல்பாடுகளில் இவர்கள் ஈடுபடுகின்றார்கள். தயவுசெய்து இவ்வாறானவர்கள் பலர் இருந்து இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் தொடர்ச்சியாக. அதை நாங்கள் இந்த விஷயத்தில் சரியான விழிப்புணர்வாக இருந்து இந்த எங்களுடைய விடுதலை போராட்டத்தின் மகிமைமிக்க விடுதலை போராட்டத்தின் அந்த தன்மையை குறைக்காது நாங்கள் பாதுகாக்க வேண்டியது தமிழ் மக்களாகிய எங்கள் ஒவ்வொருவருடைய ஒரு ஒரு உயிரினும் மேலான கடமையாக கொண்டு செயல்படணும். ஆகவே இவ்வாறானவர்கள் இந்த வானொலிகளில் பதிவு செய்கின்ற அல்லது அந்த அந்த பேட்டிகளை கொடுக்கின்றவர்கள் மக்களால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களாக இருக்கணும். என்ற இவர்கள் தாங்கள் ஏதோ பெரிய ஒரு விஷயத்தை உண்மைக்கு புறமான விஷயத்தை தாங்கள் சொல்கின்ற போது அது ஏதோ மக்களுக்குள்ள போய் ஒரு ஆழமாக இடம் பிடிச்சு தாங்கள் ஒரு ஒரு சாதனையை படைத்தவர்களாக தங்களை நினைத்து கொண்டு செயல்படுகின்றார்கள். எனவே இந்த விஷயத்தில் எங்களுடைய மக்கள் இவர்களை முற்றிலும் அந்த சமுதாயத்திலிருந்து ஒதுக்கி இவர்கள் ஒரு 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 வருந்துற அளவுக்கு இவர்களுக்கான செயற்பாடுகளை மக்கள் மேற்கொள்ளணும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. மக்களுடன் போராளிகள், மக்களை காப்பார்கள்.